ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் மூலியமா இப்ப சமீபத்துல நிறைய மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அதாவது உங்களுடைய உமிஸ் லாகின்ல போயிட்டு எப்படி வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு, என்னென்ன ஸ்கீமுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய எம்எஸ் லாகின்குள்ள வந்துக்கோங்க. இதுக்கான லாகின் லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. அதாவது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லாகின் பண்ற பேஜ்க்குள்ள போவீங்க. சோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட், யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் தான் வந்து யூசர் நேம். பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்ட் வந்து கொடுங்க. அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாகின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட் லாகின்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. உங்களுடைய மொபைல் நம்பர்ல இருக்கக்கூடிய நம்பரும் அதுக்கு மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லாஸ்ட் நம்பர் நீங்க வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர்ல லாஸ்ட் 4 டிஜிட் மொபைல் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல வந்து இயரையும் நீங்க வந்து என்டர் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து டிஃபால்ட்டா இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. சரிங்களா? இதை ஒன்ஸ் வந்து நீங்க லாகின் பண்ணிட்டு டைரக்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹோம் பேஜ்க்குள்ள வந்துக்கோங்க. உங்களோட டாஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்களோட அகாடமிக், இப்போ நீங்க கரண்டா வந்து என்ன படிச்சிட்டு இருக்கீங்க, எந்த யூனிவர்சிட்டியில வந்து படிக்கிறீங்க, எந்த காலேஜ்ல படிக்கிறீங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இதுல வந்து இருக்கும். அதே மாதிரி பேங்க் டீடைல்ஸ் இருக்கும், இ சேவை சர்டிபிகேட்ஸ் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆதார் வந்து வெரிஃபை ஆயிருக்கணும், பேங்க் சீடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆயிருக்கணும். அதாவது ஆதார் பேஸ்டு பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து லிங்க்ல இருந்தா தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்காலர்ஷிப் அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஆல் ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய பேர்ல உங்களுடைய உமிஸ் லாகின்ல என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு, கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து உதவித்தொகையை வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 விதமான ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து கிரெடிட் ஆயிருக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஸ்பெஷல் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிஎம்எஸ்எஸ் பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் மூலியமா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து வியூ ஆகும். நீங்க பிடிஎஃப் கூட என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி செக் பண்ணி பாத்துக்கலாம். அதே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து 12,736 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் 2024 டு 25 இந்த அகாடமிக் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல வந்து படிச்சிட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ல. ஸோ ஆதார் பேமெண்ட் பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனபிள் ஆயிருக்கு. ஆதார் சீடிங் இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐஓபி பேங்க்ல வந்து கிரெடிட் ஆயிருக்குங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுடைய லாகின்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஈஸியா உங்களால வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்ல உங்களுக்கு முரண்பாடு இருக்கு, எனக்கு வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதே ஹோம் பேஜ்ல போயிட்டு இந்த இடத்துல வந்து கிரிவன்ஸ் ரிட்ரஸல் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட யுமிஸ் டீடைல்ஸ் வந்து டைரக்டா இருக்கும். சோ நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸா இல்ல போர்ட்டல் சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க போர்ட்டல் கொடுங்க. இல்ல ஸ்டூடெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் நீங்க பண்ணணும் அப்படின்னா கிரிவன்ஸ் டைப் அப்படிங்கிற இடத்துல ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகல, இல்ல ஆதார் வந்து மிஸ்டேக்கா இருக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வந்து லிங்க் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுல என்ன கேட்டகரியில வரீங்களோ அந்த கேட்டகரி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் வந்து டைப் பண்ணிட்டு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணணும். ஆதார்னா ஆதார், அதே மாதிரி டிசினா டிசி, அதே மாதிரி 10th மார்க் ஷீட்னா 10th மார்க் ஷீட் இதை கிளிக் பண்ணிட்டு 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்க யுமிஸ் லாகின்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.